மெயின்டனன்ஸ் கேலரி எப்படி கண்டுபிடிக்குதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப நாளா ஒரு ப்ரோ வந்து கேட்டிருக்காரு. நானும் போடலாம்னு நெனச்ச வீடியோ. இந்த மாரி யூஸ்ஃபுல்லா கன்டென்ட் போடுற என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க காய்ஸ். லாஸ்ட்ல வந்து என்னோட விளாகும் நான் போடுவேன் கண்டிப்பா. அதையும் பார்த்துட்டு போங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா உங்க ஃபோன்ல கூகுள் ஓப்பன் பண்ணீங்க. அதுல வந்து TDEE கால்குலேட்டர்னு சர்ச் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் வரும். அதுல செகண்டா இருக்கும் அந்த வெப்சைட் TED கால்குலேட்டர்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணீங்க. அதுல போயிட்டு முதல்ல உங்க ஏஜ் போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு ஹைட் இருக்கீங்க, அப்புறம் எவ்வளவு வெயிட், நீங்க மேல ஃபீமேல் எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு ஆக்டிவிட்டி லெவல், அதாவது நீங்க 4 நாள் எக்ஸசைஸ் பண்ணுவீங்களா இல்ல 5ல இருந்து 6 நாள் பண்ணுவீங்களா இல்ல எந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ணுவீங்கன்னு செலக்ட் பண்ணிட்டு கால்குலேட்டர்னு கொடுத்தீங்கன்னா உங்க மெயின்டெனன்ஸ் கேலரி வந்து மேல காட்டும். இது வந்து ரொம்ப அக்யூரேட்டாலாம் இது கிடையாது. இந்த கேலரியில நீங்க ஒரு 1 or 2 வீக்ஸ் சாப்பிட்டு பாருங்க. உங்க வெயிட் வந்து அதே லெவல்ல மெயின்டைன் ஆகுது அப்படின்னும் போது இதுதான் மெயின்டெனன்ஸ் கேலரி. அப்படி இன்க்ரீஸ் ஆகுது இல்ல லோ ஆகுதுன்னா அதுல இருந்து ஒரு 100 கலோரியோ 200 கலோரியோ லெஸ் ஆர் பிளஸ் பண்ணி சாப்பிடுங்க. நம்ம மெயின்டெனன்ஸ் கேலரி கண்டுபிடிச்சாதான் நம்ம வெயிட் ஏற்றதா வெயிட் லாஸ் பண்றதான்ட்டு அதுல இருந்து நம்ம கலோரியை வந்து கம்மி பண்ணியோ இல்ல அதிகமா சாப்பிட்டோ ஏற்றலாம். ஓகே கைஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படியே என் விளாக் பார்த்துலாம் கைஸ். மார்னிங் வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு சப்பாத்தி அண்ட் சிக்கன் எக் சாப்பிட்டு வந்து கிளம்பிட்டேன் கைஸ். எங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் சவிதா டென்டல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். போன மந்தே வந்து அப்பாயின்மெண்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். டயட்ல இருந்து வச்சு வர முடியல. வெயிட் பண்ண சொன்னாங்க. அங்கேயே மீலெல்லாம் எடுத்துன்னு போய் சாப்பிட்டேன். பல்லெல்லாம் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்துட்டு கிளிப் அதெல்லாம் வந்து மாட்டி விட்டாங்க. அப்புறம் ட்ரெயின்ல வரும்போதும் வந்து சாப்பிட்டேன். அப்புறம் நைட் ஆயிடுச்சு கைஸ் வீட்டுக்கு வரவே. இதுக்கு மேல ஜிம் போகணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா போவேன். நான் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் வந்து GNC கிரேட்டின் குடிச்சிட்டு அப்புறம் அண்ணன் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராரு நம்ம கூட. இவர் தான் நம்ம ஓல்டு பார்ட்னர். அவரை மாதிரி பை பில் பண்ணணுன்ட்டு தான் இன்னும் நான் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். செம்மையா இருக்கும் அவர் உடம்பு. நான் காட்டுறேன் பாருங்க லாஸ்டா. அதுக்கப்புறம் செஸ்ட் அண்ட் பேக் தான் இன்னைக்கான ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சோம். அண்ணன் தான் பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்தாரு. அப்புறம் வே ப்ரோட்டீன் ஷேக் ஃபைனலா வந்து குடிச்சேன். அதுக்கப்புறம் வாக்கிங் ஒரு 40 நிமிஷம்லாம் போல. அப்புறம் வீட்டுக்கு வந்து போஸ்ட் ஒர்க் அவுட் மீலா தோசையும் சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் எக் ஒயிட்டும் சாப்பிட்டு இன்னைக்கான நாளை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. டெய்லி ஒரு வீடியோ வந்து இன்ஃபர்மேஷன் வீடியோ கண்டிப்பா போட்டு விளாக் போடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க கைஸ்.